சொல்லி தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போக போகிறோம். நம்ம எல்லாரும் கேள்விப்படுகிற யுத்தத்தின் செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம். வேதத்தின் படிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தின் படிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய எசேக்கியேல் புத்தகம் 38:39 நடந்து கொண்டிருக்கிறது. நான்கு தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்கதரிசனமும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் எக்கோ குறைச்சிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ. நான்கு தீர்க்கதரிசியுடைய தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி உரைத்தது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி உரைத்தது, ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தது, அது மட்டுமல்ல எரேமியா தீர்க்கதரிசி உரைத்தது. நான்கு தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறி வந்திருக்கிறது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் கடைசி நாட்களில் நாம் வாழ்கிறோம் என்பது சந்தேகமே கிடையாது. அது மட்டுமல்ல, தானியேல் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை சொல்லி நான் தேவனுடைய வார்த்தைகளை போக இருக்கிறேன். தானியேல் 11:45 எடுத்து வாசியுங்கள். மைக்கேல் வாசிக்க தானியேல் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். தானியேல் 11:45. சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான பரிசுத்த பர்வத தண்டையிலே தன் அரண்மனையாகிய கூடாரங்களை போடுவான். ஆனாலும் அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவார் இல்லாமல் அவன் முடிவடைவான். அவன் கூடாரங்களை போடுவான். சமுத்திரத்துக்கும் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையிலே அவன் கூடாரம் போடுவான் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. இந்த வேதத்தில் கவனமாய் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசா பகுதியிலே சமுத்திரம் இருக்கிறது. இங்க தேவனுடைய கூடாரம், தேவனுடைய ஆலயம் எருசலேமில் இருக்கிறது. சமுத்திரத்துக்கும் எருசலேமுக்கும் நடுவில் இருக்கிற பகுதி தான் காசா சொல்லப்படுகிற இந்த பகுதி. இந்த காசா பகுதியில் தான் அழிக்கப்பட்டது. இந்த காசா பகுதியில் யுத்தம் நடக்கிறது. இந்த காசா பகுதியில் தான் திரும்ப கட்ட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான். இப்பொழுது யார் அதை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார் என்றால், நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், ஜெரட் குஷி என்று சொல்லப்படுகிற ஒருவன் தான் அதை கட்டுகிறான். அவன் தான் அதை கட்ட வேண்டும் என்று அவன் முயற்சி எடுத்து அவன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் தானியேல் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் சொல்வதை போல தேவனுடைய கருத்தரங்கள் போல தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதை போல இந்த ஜெரட் குஷி என்று சொல்லப்படுகிற ஒரு அன்டிகிறிஸ்துவாய் காணப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்? காசாவை திரும்ப கட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் மற்ற பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று போடுகிறான். அந்த மற்ற பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. அவன் இந்த பட்டணத்தை கட்ட வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதே மாதிரி போடு. அதை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறான். இவனுடைய பேரனை 666 என்று சொல்ல பேர் எழுதப்படுகிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அவன் நியூயார்க் பகுதியிலே 666 என்ற ஒரு பெரிய கட்டடத்தை வாங்கி இருக்கிறான். with the number 666 666 என்ற ஒரு பில்டிங், ஒரு பெரிய பில்டிங் வாங்கி இருக்கிறான். அதை வாங்கிட்டு அது மட்டுமல்ல, அவனுடைய பேரையும் ஜெரட் குஷி என்று சொல்லப்படுகிற பேர், அதோட ஜெரட் குஷி என்று சொல்லப்படுகிற அந்த பேரிலையும் 666 என்று இருக்கிறார். வெளிப்படுத்துற விசேஷம் 13:18 நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இப்போது இவன் தீவிரமாய் செய்கிற காரியம் என்னவென்றால் காசா பட்டணத்தை கட்ட வேண்டும். அந்த இடத்துல இவன் பெரிய ஒரு இடத்தை ஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்று இவனை நோக்கமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். இது யாருடைய திட்டம் என்றால், தானியேல் 11:45 நீங்கள் பார்க்கும்போது தெளிவாய் சொல்கிறார், அந்திகிறிஸ்துவின் திட்டம்.
எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் இதை சொல்கிறேன் என்றால், Why I'm telling you this? கடைசி வினாடிக்குள்ளே தேவ சபை வந்து விட்டார். People of God can be கொஞ்சம் தெளிவா பேசுங்க. கடைசி வினாடியிலே தேவனுடைய பிள்ளைகள் வந்து விட்டார். People of God have entered into the last கடைசி வினாடியிலே வந்து விட்டோம். come into the last phase. இனி காலம் செல்லாது, Never prolong and never இனி delay. நேரம் செல்லாது. It's not going to delay anymore. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலத்தில் நீங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. People of God, please don't take it lightly. ஆண்டவரை தேடாமல் சபைக்கு போகாமல் தேவனை ஆராதிக்காமல் இருக்கக்கூடாது. You should not skip the worship and stop singing. வருகிற ஞாயிற்றுக்கிழமை இது குறித்த நிறைய விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். Coming Sunday, I'm going to share about it. நான் உங்களுக்கு சொன்னேன், 3 மாதங்கள் பிற்பாடு பயங்கரங்கள் சபைக்கு போகிறது இப்ப நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் சொன்னேன். I told you after 3 months there will be many terror இப்போதே கலவரங்கள் ஆரம்பித்து விட்டன. and now it's beginning. நீங்கள் செய்திகளை பார்க்கிறீர்களோ இல்லையோ, இப்போதே கலவரங்கள் ஆரம்பித்து விட்டன. Many problems arises right now. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். People of God need to be careful. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும். Protection of the Lord is upon those who seek the Lord. அடிக்கடியாக இருக்கிற ஆமாய் போல நீங்கள் இருந்து விடக்கூடாது. You should not be foolish like Haman. சில பேர் ஜெபிக்க வருவதும் கிடையாது, Some people don't come for prayer. சில பேர் ஆராதிப்பதும் கிடையாது, Some people don't worship. சில பேர் ஊழியர்களை ஜெபிக்கவும் கிடையாது. Some people don't pray for pastors. ஏன் ஜெபம் இல்லை அப்படின்னு கேட்டா, They don't pray. என் மனைவி வேணாம் போவோம் அட்டவணை பார்த்துக்கலாம்னு சொன்னச்சு. மனைவி பேச்சு கேட்டா ஆமா தூக்குல மணி செத்து போனான் என்று வேறு நமக்கு தெளிவாக சொல்லுது. Bible says that Haman listened to his wife and he was hanged to death. சில மனைவி பிரச்சனையா இருக்கும், சில புருஷ பிரச்சனையா இருக்கும், சில அதுவே பிரச்சனையா இருக்கும். Some people, the husband is the problem, the other one, the wife is the problem. Oh, they themselves are the problem. சபைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஜெபம் தேவை. Church people of God need prayer. தேவ பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேவை. They need protection. தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமூகம் தேவை. They need God's presence. கால நாட்கள் பொல்லாததாக இருக்கிறது. Because days are evil. இது பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. War has been going on. கொஞ்ச நாள் இந்த யுத்தம் அப்படியே தனித்து போவதை போல இருக்கும். It might seem that the war might cease, ஆனால் தனித்து போகாது. but it never cease. அது திரும்ப பயங்கரமாக இருக்கும். It will rise again. பரிசுத்த ஆவியானவர் சொன்னது அப்படியே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I'm telling you what God told. ஆகவே இந்த மாதம் நீங்கள் ஏகத்தனமாக இருந்து விடக்கூடாது. I don't want you to think lightly. இதற்கு மத்தியில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்த வார்த்தை என்பது என்னவென்றால், In the midst of all this chaos, சங்கீதம் 27 சங்கீதத்தை ஞானத்துக்கு திரும்பிக் கொள்ளுங்கள். let us turn to Psalms 27. அநேகமாய் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 27:13. Psalms 27. சங்கீதம் 27:13 வாசிக்கிறோம். 27:13. சங்கீதம் 27:13 வாசிக்கிறோம். நானும் ஜீவனுள்ள தேசத்திலே நான் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் விசுவாசியாக இருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். கெட்டுப் போயிருப்பேன். தாவீது சொல்கிறான், சங்கீதக்காரன் சொல்கிறான், The psalmist said, நானோ I, நான் வாழுகிற தேசத்திலே ஜீவனுள்ள தேசத்திலே the place where I'm dwelling or living, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். and God will do good to me. கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். I have seen the goodness of the Lord. நான் விசுவாசிக்காமல் போனான். I never believed. நான் கெட்டு போய்விடுவேன் என்று I சொல்கிறான். have been lost. அப்படி என்றால் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். It's the people of God, you need to believe that God will do good to you. You have to believe that God is going to do goodness in your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை நன்மை செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். God will do good things in your life. ஆமென் சொல்லுங்க. நல்ல ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். God will do good things in your life. நன்மை செய்வார். கர்த்தர் நன்மை செய்வார். God will do good things in your life. கர்த்தருக்கு சுத்தமாய் சொல்லுவது தேவன் கொடுத்த தீர்க்கமான வார்த்தைகள். It is the prophetic word that God has given. நீங்கள் நன்மையை காண்பீர்கள். You will see the goodness of the Lord. வசனத்தை எல்லாரும் சேர்த்து வாசிப்போமா? 27 சங்கீதம் 27:13 எடுத்தவங்க எல்லாரும் சத்தமா வாசிங்க. சத்து தூவா தீகா சத்தமா உற்சாகமா சோர்ந்து போய் இன்னமனை சோர்ந்து போய் கண்டனரிச நல்ல உற்சாகமா வாசிங்க எல்லாரும். 1 2 3 வாசிங்க எல்லாரும். கெட்டு போய் ஸ்கூலோட மோசமா வாசிக்கிறீங்க. எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க. 1 2 3 சத்தமா வாசிங்க. விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருப்பேன். If I had never believed, I would have been lost. ஜீவனுள்ள தேவனுடைய நன்மையை காண்பேன். I will see the goodness of the living God. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. Holy Spirit,
what they have given. நன்மையை காண்பேன் ஆண்டவரே. How we see the goodness இந்த of God. வாரம் நாங்கள் நன்மையை காண்போம். This is the week that we're going to see the goodness of the Lord. கர்த்தர் செய்ய போறீங்க. God will do it. ஆமென். Amen. அரை மணி நேரத்துல முடிக்கிற கையை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். The Lord says, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வாக்கு the கொடுக்கிறார். Spirit of God is promising us நீங்கள் இந்த வாரம் நன்மையை காண்பீர்கள். that you will see the goodness of the Lord in His நீங்கள் way. விசுவாசிக்கும் போது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பும்போது When you believe in the word of the Lord, எப்படி இந்த சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறாரோ as the psalmist confessed with faith, நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது when you confess, நிச்சயமாகவே தேவனுடைய நன்மைகளை நீங்கள் காண்பீர்கள். surely you will see the goodness of the Lord. ஆண்டவர் அதை செய்வார். The Lord will do it. ஆண்டவர் இந்த வாரம் உங்கள் நன்மையை காண செய்வார். God will make you see the goodness of the Lord in His way. ஆமென் சத்தமா சொல்லுங்க வைக்கிறீங்க. ஆமென் சொல்லுங்களா இருக்கும். ஆண்டவர் உங்கள் நன்மையை காண செய்வார். See the goodness. ஆண்டவர் உங்கள் நன்மையை காண செய்வார். See the goodness. நிச்சயமாக இந்த நாள் துவங்க போகிறது. Today, நண்பர் தேவனுடைய பிள்ளைகளே, the people of நீங்கள் God, பலமுறை அழுது ஜெபித்திருக்கலாம். you might have cried and prayed for many, many times. ஜெபிப்பதற்கு ஒரு காலம் இருந்தது. It's time for you to pray. பல நாட்கள் நீங்கள் ஜெபித்தீர்கள். You prayed for many times. பல நாட்கள் நீங்கள் தேவ சமூகத்தை கண்டுபிடித்தீர்கள். You wept in the presence of the Lord for many days. பல நாட்கள் நீங்கள் முழங்கால்பட்டு ஆண்டவரே எனக்கு தயவு பாராட்டு என்று சொன்னீர்கள். You said, Lord, have favor upon me for many days. ஆனால் இப்போது எப்படிப்பட்ட காலமா? But now, what kind of season is that? ஜெபித்ததை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காலமாய் இருக்கிறது. It is time for us to receive what we have prayed for. நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ, Whatever that you have prayed for, நீங்கள் எதற்காக அழுதீர்களோ, whatever that you have cried for, நீங்கள் எதற்காக கண்டுபிடிச்சீர்களோ, whatever you have wept for, அந்த ஜெபத்தின் காலத்தை முடிந்து விட்டது. தேவன் இப்போது அறுவடையின் காலமாய் மாற்றுகிறார். the time of prayer is over, the time of hours is here. வேதம் சொல்லுகிறது, சகாரியால் எலிசபெத்தும் ஜெபித்தார்கள். Bible says Zechariah and Elizabeth prayed. அவர்கள் ஜெபித்த ஒரு காலம் இருந்தது. There were times that they prayed for child. ஒரு காலம் வந்தது. There were the time that they அந்த prayed. ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்த ஒரு காலம் வந்தது. There were time for God to answer the prayer too. ஊழியக்கார தீர்க்கதரிசியாய் இந்த பணிபுரிதல் சொல்லுகிறது. As a man of God, as a prophet, let me tell you from this altar. ஜெபிக்கிறேன் in the name of Jesus. It's very nothing than an hour into You will see the goodness of the Lord. நீங்கள் தேவனுடைய நன்மையை காண்பீர்கள். You will see the goodness of the Lord. இந்த வாரம் இந்த நாள் தொடங்கி தேவனுடைய நன்மையை நீங்கள் காண்பீர்கள். நான் ஒரு காலத்திலே ஜெபம் பண்ணினேன், அழுதேன். அழுது ஒரு காலம், கண்ணீர் வடித்தது ஒரு காலம். நான் அதே ஆனால் ஜெபம் கேட்கப்பட்ட ஒரு காலம் வந்தது. இந்த மார்ச் மாதம் கர்த்தர் இந்த 8ஆம் தேதி புதிய துவக்கத்தை தேவன் கொண்டு வர போகிறார். நான் சொன்ன சபையில் ஒரு புதிய துவக்கம் உண்டாகிறது. ஆவியானவர் ஒரு புதிய துவக்கத்தை கொண்டு வருகிறார். இயேசுவின் நாமத்தில் நன்மையை காண்பீர்கள். 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 எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் கண்களை மூடி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு உயரமான தூண்கள் நின்று கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நான் பேசுவதில்லை, திரண்டவில்லை, ரெண்டு தூண்கள் நின்று கொண்டிருக்கிறார். சிரித்து பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், இந்த வாரமே ஜனங்க நன்மையை காண்பார். நீங்கள் நன்மையை காண்பீர்கள். உன்னுடைய துக்கநாட்கள் முடிந்தது. உன்னுடைய துக்கநாட்கள் முடிந்தது. கர்த்தர் நடந்த காரியங்களை செய்ய போகிறார். உண்டாக போகிறது. உண்டாக போகிறது. உண்டாக போகிறது. நீங்கள் நன்மை அடைவீர்கள். ஹalleluya. அநேகர் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடைய முடியாமல் போய்விட்டார்கள். மோசேக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தத்தை ஆசையோடு அவன் கடந்து வந்தான். ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை அடைய முடியாமல் போய்விட்டான். Unfortunately, he was not able to receive அவன் it. அந்த கானானுக்கு போக He முடியவில்லை. could not get to Canaan. ஆனால் இன்றைக்கு தேவன் உண்மை பார்த்து சொல்கிறார். But today the Lord is speaking to you. ஒருவன் 150 பிரதிபலங்களை காண்பான். 150
போங்க வேகமாய் நாம் பார்க்க போகிறோம். Let's go very quickly. யோசுவா 23ஆம் அதிகாரம். Joshua 33. யோசுவா 23:14. வாசிங்க. யோசுவா chapter 23 verse 14. வாசிங்க. இதோ இன்று நான் முழுவதும் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளில் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை ஒரு வார்த்தையும் தவறி போஷாண்டாலாக்காரா ஒரு வார்த்தையும் ஒரு சந்தோஷமா இருக்கு. ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை என்று உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. உங்களுக்கு நிறைவேற்று. பார்க்க போகிறோம். And we're going to see today, நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். we're going to experience உங்கள் தேவனாகிய கர்த்தர் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் எல்லாம் all the good things that God has spoken over your life. உங்க வாழ்க்கையில என்னென்ன சொல்றாரோ Whatever that God has spoken in your life, வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ the promise that God gave you. தலையில கை வச்சு சொல்லுங்க. கர்த்தர் See the Lord எனக்காய் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் எல்லாம் all the good words, நல்வார்த்தைகள் எல்லாம் all the good words. கட்டாயம் Surely நான் காண்பேன். I will see. நான் காண்பேன். நான் காண்பேன். சொன்னாலும் தேவன் சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் எல்லாம் நான் காணப்போகிறேன். Hallelujah, we're going to see every good word that God has spoken in your life. Sister, I tell you, as a prophet of God, ஒரு தீர்க்கதரிசியாய் சகோதரா சகோதரி சொல்கிறேன். தேவனாக சொல்லப்பட்ட நல்வார்த்தைகளை நாம் நீ பார்க்க போகிறோம். Good word that God has spoken in your நீங்கள் life. அனுபவிக்க போகிறீர்கள். Experience it. கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். God is going to do it. கர்த்தர் உனக்கு செய்ய போகிறார். God is going to do it. கர்த்தர் வாக்கு பண்ணினதை செய்வார். Hallelujah. தேவன் உனக்கு சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள் எல்லாம் நடக்க போகிறது. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்ற வார்த்தை என்னவென்றால் நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன் சொன்னார். அவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றுவார். யாக்கோபுக்கு 20 வருஷ காலமாயிட்டது தேவன் சொன்னதை ஆண்டவர் சொன்னார் என்றால் கட்டாயம் கையில செய்வார். நான் ஏன் தாமதிக்கிறது தெரியுமா? முதலாவது தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். Because God is preparing அந்த us. வாக்குத்தத்தத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார். We are qualified for the promise. நீங்கள் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் குறிப்பாய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். If you take lexicons, எக்ஸைஸ் சாப்டர் 3 verse 7 அது குறிப்பாய் எழுதி வச்சுக்கிறது. சமயம் போது அளவே வாசிக்க முடியாது. நீங்கள் எழுதி மட்டும் வச்சுக் கொள்ளுங்கள். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அதன் காலத்தில் தேவன் அதை நிறுத்தியாக செய்து முடிக்கிறார். God does everything perfectly according to the time. தேவன் தகுதிப்படுத்துகிறார். And God qualifies us. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி புலம்பாரு. Don't complain because it's not been fulfilled. அந்த வாக்குத்தத்தத்தை பெற்ற உடனே The moment you receive the promises, அதுக்காக உழைக்க வேண்டும். you need to work for it. அதுக்காக பிரயாசிக்க You வேண்டும். have to get the effort. விசுவாசத்தை செயல்படும் பொழுது When you work in faith, ஆண்டவராகிய தேவன் Lord God, நிச்சயமாய் கர்த்தர் உனக்கு செய்வார். surely I will fulfill it. எப்போது வாக்குத்தத்தம் நிறைவேறும் When is the promise fulfilled? அதுக்காக நீ பிரயாசம் எடுக்கும் போது வாக்குத்தத்தம் நிறைவேறும். Whenever you begin to put in some effort, யோசேப்பு அதுக்காக பிரயாசம் எடுத்தான். Joseph took an effort. தேவன் அதற்காக அந்த யோசேப்போடு கூட இருந்தார். God was with Joseph. தேவன் யோசேப்பை பாதுகாத்துக் கொண்டார். God protected him. அவனும் பிரயாசம் எடுத்தான். And even he took an effort. தேவன் சொல்ற கர்த்தர் அவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். See, God fulfilled his promise. அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமா நிறைவேற்றுவார். God will surely fulfill his promise. சிலரை ஏன் தாமதிக்குது? But why does it delay? முதலாவது நம்மளை ஆயத்தப்படுத்த, Because to prepare us. இரண்டாவது விசுவாசத்துல நிலைப்படுத்த. Second, to strengthen our faith. யாக்கோபு 1:4 நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. Second, James 1:4. மூன்றாவது Thirdly, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, to fulfill God's will. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு For God's purpose, the promise. ஆண்டவர் ஏன் தாமதிக்கிறார் என்றால் Why does God delay? தன்னை யார் என்று தேவன் வெளிப்படுத்த To reveal himself to us. 11ஆம் அதிகாரம் அதை அடையாளமாக இருக்கிறது. John chapter 11 is one of it. 4 நாளாயிற்று. In 4 days. அதற்கு பிற்பாடு ஆண்டவர் எழுப்புகிறார். And after that, the Lord resurrected him. தேவன் மகிமைக்காக For the glory of God. ஏசாயா 55:8 வாசித்து பாருங்க. Isaiah 55:8. அவர் தேவ பிள்ளைகளை தாமதித்தாலும் கர்த்தர் நிச்சயமா நடப்பார். Even though he delayed, the Lord surely fulfill it. இந்த காலவேளை கர்த்தர் உங்களை எல்லாரையும் பார்த்து சொல்கிற முதல் குறிப்பு வேகமாக சொல்ல முடிகிறேன். Let me go very quickly. ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நிச்சயமாகவே தேவன் நிறைவேற்றுவார். Hallelujah, the Lord surely fulfill what he has promised. நீங்கள் அதை காண்பீர்கள்.
சொல்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் இப்ப கவுண்டவுன் ஸ்டார்ட் பண்ணி உடனே செய்யப்பா. இங்க இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. அங்க இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. என்ன தெரியுமா எதிர்பார்த்தேன்? I was expecting. பலமா சொல்லுங்க. யாராவது ஏற்றுக்கிட்டா ஆமென் சொல்ல பார்த்து உட்கார்ந்துட்டே ஆமென் சொல்லுங்க. I was expecting someone to stand and 50% குறைச்சிருக்காங்க. 50% எல்லா ஆண்கள் மட்டும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்கள் எல்லாம் ஆமா கையை உயர்த்தி கையை கட்டாதீங்க. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பேச ரொம்ப பதறாம புரியணும். கையை மேல உயர்த்தி ஆம்பளை போய் நல்ல கையை உயர்த்தி நல்ல சத்தமா எல்லாரும் மேல ஒரு உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்கள் பெண்கள் மட்டும் ஆமென் சொல்லுங்க. பெண்கள் மட்டும் ஆமென் சொல்லுங்க. எல்லா வாலிபர்கள் மட்டும் ஆமென் சொல்லுங்க. நல்ல சத்தமா அந்த வாக்கு தத்தத்தை நம்பினா தேவன் உனக்கு நிச்சயமா செய்வார். முதல் போய் என்ன தெரியுமா? And the first point is, கர்த்தர் திரும்ப சொல்றாரு வாக்கு பண்ணினதை கர்த்தர் காண செய்வார். and the Lord will cause you to see what He has promised you. பகல் சொல்ற கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினதை Know that God has promised me. எனக்கு வாக்கு பண்ணதை செய்யப்பா 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 கர்த்தர் அதை செய்ய போறார் செய்ய போறார் செய்ய போறார் கர்த்தர் அதை 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 செய்ய போறார் ஆண்டவர் வாக்கு பண்ணினதை கர்த்தர் செய்ய போறார் கர்த்தர் வாக்கு பண்ணினதை கர்த்தர் செய்ய போறார் கர்த்தர் வாக்கு பண்ணினதை கர்த்தர் செய்ய போறார் செய்ய போறார் செய்கிறார் செஞ்சுகிறார் 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 கர்த்தர் வாக்கு பண்ணினதை கர்த்தர் செஞ்சுகிறார். ஹalleluya. இரண்டாவது தேவன் என்ன செய்ய போகிறார்? Secondly, what God is going to do. யோபு 42:5 வாசித்து பாருங்க. Job 42:5. யோபு 42:5 வாசிக்க சீக்கிரம். யோபு 42:5 யோபு உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறது. இப்போது என் கண் உம்மை காண்கிறது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். எத்தனை பசங்க காதால கேட்கிறேன், Heard to my ears. கண்ணால பார்க்க போறேன். I will see to my heart. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். Hallelujah. என்னன்னா நான் காதால கேட்டதை விசுவாசிச்சேன். I have believed what I heard to my ears. நான் விசுவாசித்ததை நான் பார்ப்பேன். I will see what I believe. அப்படின்னு பார்த்து நான் எதை விசுவாசிக்கிறேனோ What I believe. ஆமா எதை விசுவாசிக்கிறேனோ What I believe. எதை விசுவாசிக்கிறேனோ What I believe. அதை நான் காண்பேன். Hallelujah. I will see them. எதை விசுவாசிக்கிறேனோ What I believe. அதை நான் காண்பேன். I will see them. எதை விசுவாசிக்கிறேனோ What I believe. எதை நான் விசுவாசிக்கிறேனோ அதை பார்க்கலாம் போறேன். அதை பார்க்கலாம் போறேன். அதை பார்க்கலாம் போறேன். ஒரு 3 பேர் வந்து சார் நான் விசுவாசிக்கிறதை நான் பார்ப்பேன். நான் விசுவாசிக்கிறதை நான் பார்ப்பேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? சார் நம்புறீங்களா சார்? நீங்க போற சார் 10 நிமிஷத்துல சத்தமா சொல்லுங்க. ஒரேடியா சொல்லுங்க எல்லாரும். சார் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா பாருங்க சார். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேட்பதனால வரும். விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் எப்படி வரும்? கேட்பதனால. எதை கேட்பதனால வரும்? தேவனுடைய வசனத்தை காம்ஸ்மலை ஏறிட்டு வரணும். வார்த்தையை நம்பணும். வார்த்தையை விசுவாசிக்கணும். வார்த்தையை நம்பணும். இந்த வார்த்தையை நம்பினா இந்த வார்த்தையை நீங்க பார்ப்பீங்க. இந்த வார்த்தையை நம்பினா இந்த வார்த்தையை நீங்க பார்ப்பீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு படிக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு நடக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு காரியத்தை வாங்கி படிக்கும். சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா சொல்றாரு. Jesus said, ஆண்டவர் சொல்றாரு நீங்க ஆவியானவர் பேசுறாரு நம்மகிட்ட. "If God is speaking to நீ us, விசுவாசிக்கிறத காண்ற. you will see what you believe." முதல்ல என்ன சொன்னாரு? That's what the Lord said. என்ன சொன்னாரு? What the Lord said. என்ன சொன்னாரு? வாக்கு பண்ணினதை காண்பார். என்ன சொன்னாரு? Second one, the Lord said, விசுவாசிக்கிறத காண்பார். whatever you believe. யோபு சொல்றான், Job says, நான் கேட்டதை நம்பினேன். I believe in what I heard, கண்ணால பார்க்கிறேன். and I will see to my heart. யோபு பயங்கர விசுவாசம் உள்ளவர். See, Job has a great faith. யோபு 1:2 வசனம் எழுதுங்க. யோபு 1:21 வசனம் எழுதுங்க. வசனத்தை டக்கு 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 டக்கு. ஜோப் 1:21 வசனத்தை எழுதுங்க. யோபு 1:21 எழுதுறீங்களா?
ஜோபு 2:10. Job 2:10. ஜோபு 2:10. 121, 2:10. ஆமா. ஜோபு 5:9. 5:9. 5:9. ஜோபு 9:10. 9:10. 9:10. 13:15. 13:15. 19:25. 19:25. 37:5. 37:5. 42:2. 42:2. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். வசனம் 1:21. 1:21. 2:10. 2:10. 5:9. 5:9. இதெல்லாம் கூட்டி கூட்டி கழிச்சு நடைபெற நம்ம இருந்தாங்களோ கிறிஸ்துவ கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அன்னைக்கு அப்படிதான் நிதானமா நம்ம கத்துக்கலாம். நான் 40 தீர்க்கதரிசி 40 தீர்க்கதரிசி 13 பெண் தீர்க்கதரிசி 40 13 ரைட் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். கத்தர் ஏதோ உட்கார்ந்திருக்கிறவங்க பேர் சொல்லி கொடுக்குறாரு. சரி, நாட்டுல ஆசீர்வதிப்பாராக. சரி, திருப்பி சொல்ற 1:21. என்னது? யோபு 1:21. டக்கு சொல்லுங்க. யோபு 2:10. 2:10. யோபு 5:9. 5:9. யோபு 9:10. 9:10. யோபு 13:15. 13:15. ஆமா 13:15. 13:15 நல்லா இருக்கு. பிரைஸ் காட். யோபு 19:25. 19:25. 19:25 நல்லா இருக்கு. பிரைஸ் காட். 19:25. யோபு 37:5. 37:5. யோபு 37:5. 37:5. யோபு 42:2. 42:2. இந்த வசனங்களும் யோபு அறிக்கை செய்த விசுவாச வார்த்தைகள். That's the way that Job confessed with யோபு faith. என்ன சொல்றான்? நான் அவரை காணவில்லை. He said, I have never seen ஆனால் என் him. வழியை அவர் அறிந்திருக்கிறார். He knows my way. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். He believes. அந்நிய கண்களில் என் கண்களை அவர் காண்பேன். I will see into my eyes. யோபு சொல்றார், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்வார். Unsearchable and great mighty things. 37:5 சொல்றாரு, இது கிரகிக்க முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். He said he does a great mighty thing. 42:2 சொல்றாரு, இது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை தேவன் எனக்கு முன்குறித்து அவர் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் நல்லவராக இருக்கிறார். He is able to fulfill whatever he appointed for me. அவர் எனக்கு முன்குறித்து நிறைவேற்றுவார். He will do what he appointed for me. அவர் சகலத்தையும் அவர் செய்வார். He will do what he has இந்த said. விசுவாச அறிக்கை சொல்ல As he confessed and confessed and confessed. 42 அதிகாரம் வரும்பொழுது In chapter 42, ஆண்டவரை பார்த்து தேவனே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். 42 says, Lord, I know you can do நீங்கள் everything. செய்ய நினைத்தது நான் நம்புகிறேன். நீங்கள் செய்ய நினைத்தது தேவனை வாழ்க்கையில செய்ய நினைத்தது தேவனை வாழ்க்கையில செய்ய நினைத்தது கைவிடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது கர்த்தர் செய்ய நினைத்தது கர்த்தர் செய்ய நினைத்தது வேதம் சொல்கிறது இன்னும் 13ஆம் அதிகாரம் Numbers 13. 13ஆம் அதிகாரத்துல 30 வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா Verse 30. காலை அழுகிறார். எப்பா எப்பா உங்கள விசுவாசத்தை யாரும் கேட்கிறார். Caleb finds why did you have faith? 12 பேர் உழவு பார்க்க போறாங்க. There was 5 men, 12 of them. ஆனா ஒரு போய் உழவு பார்த்து வந்த உடனே பயப்படுறாங்க. 10 பேர் கண்டுகிறாங்க. So that the other people were all afraid. 13:30 என்னாகமம் 13:30 30. என்னாகமம் 14:6 4:6 to them. காலேபும் யோசுவா மட்டும்தான் Only Caleb and Joshua, விசுவாசத்தோடு பேசுகிறார். they spoke with faith. கை உயர்த்துதான சொல்ல வரணும். இப்ப நான் சொல்ற மாதிரியே சொல்றேன். ஜோஷுவான்னு பேர் வச்சா மட்டும் பத்தாது. It's not enough for you to name Joshua. காலேபுன்னு பேர் வச்சா பத்தாது. It's not enough for you to name Caleb. பக்கத்துல சொல்லிட்டு ஜோஷுவான்னு பேர் வச்சா பத்தாது. கொஞ்சம் மைக் சத்தம் போட்டு பிரேஸ் பண்ணு. ஜோஷுவான்னு பேர் வச்சா பத்தாது. அடுத்த நாள் காலேபுன்னு பேர் வச்சா பத்தாது. அவங்க போல எப்படி இருக்கணுமா? பொதுவா இவங்க நடுவே ஒரு ஆள் சொல்ல பார்ப்போம். பொதுவா சொல்றேன். ஒரு ஆள் சொல்லுங்க. என்னப்பா நான் சொல்ற நல்லவளே அதனால நீ எஸ்கேப் பண்ணல. பொதுவா அந்த ஜோஷுவான்னு பேர் வச்சிருப்பாங்க. Usually the name Joshua. பொதுவா காலேபுன்னு பேர் வச்சிருப்பாங்க. The name Caleb. பேர் தான்
சொல்லுங்க. பேர்தான் ஜோஷுவா, பேர்தான் காலை. ஆனா விசுவாசமா பேசவே மாட்டேன். ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாய். போவோம், செய்வோம், நடத்துவோம், வெட்டுவோம், குத்துவோம், புடிப்போம் அப்படின்னு சொல்றோம்னா உண்மையான காலைப்பு, உண்மையான ஜோஷுவா. Joshua said, let's go, let's stir up, let's scream, let's fight. ஆகிறோம், தட்டுவோம், தூக்குவோம். ஒரு ஆளை சொல்லுவாங்க. சொல்லுங்க ஹalleluya. அது இந்த வார்த்தை சொன்னோம்னா வாலிபர்கள் தான் ரொம்ப குஷியா இருக்கும். பார்த்தேன், தட்டுனேன், தூக்குனேன். அது இல்ல, அது வேற, இது வேற. ஆமா, பார்க்கிறோம். எதை பார்க்கிறோம்? தரிசன கண்கள பார்க்கிறோம். We see your vision. 12 பேர் போனாங்க. 12 of them were. 2 பேர் மட்டும் விசுவாசமா பேசுறாங்க. 2 had faith. என்ன தெரியுமா நடந்துச்சு? The whatever, இவங்க எதை விசுவாசமா அறிக்கை செஞ்சாங்களோ whatever that they confessed இவங்க before, 2 பேர் மட்டும் தான் போனாங்க தவிர the 2 of them went together. 10 பேரும் மனாந்தரத்துல செத்து போயிட்டாங்க. The rest 10 died in the wilderness. இப்ப நான் உங்களை கேட்ட அடுத்த பாயிண்ட் சொல்ல முடிய போறேன். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. என்னால தூண்டி. கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. இப்ப பக்கத்துல கேட்க நீங்க வாழ போறியா சாவ போறியா? இப்ப கேட்டு எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. பிரச்சனை கேளுங்க, நீ வாழ போறியா சாவ போறியா? You want to leave or die? நான் வாழணும்னு நினைக்கிற மாட்டேன். கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் போறியா கை தூக்குறீங்க, ரெண்டா கை தூக்கலாம் பரவாயில்லையே. எங்க அக்கா வாழ பெரிய கூட்டம் போடுங்க. அந்த அளவுக்கு கையை வைக்க மயந்து தூக்குறீங்க. நல்ல கை உயர்த்தி சத்தமா இப்ப கூட உங்களை பைபிள் பார்க்காம சொன்னா கட சொல்லுவீங்கன்னு ஒரு விசுவாசமா நம்பிக்கைதான். எங்க கொஞ்சம் சொல்லுங்க பாருங்க. 1 2 3 நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கல் வைத்து ஆரம்பத்துல வந்துச்சு. உன்னதமானவரே மறுவேளை இருக்கிறவன் அவனை வந்துச்சு. அதோட சத்தம் சுக்கு 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 வந்துச்சு. ஆமா சொல்றது இல்ல பாஸ்டர், அது வயசாச்சுல அப்பப்ப பைபிள பார்த்தாரா வருது. சரி ஏதோ ஒண்ணு வந்தா சரி. 91 எல்லாம் அடிக்கடி வாசிக்கிற ஒரு வருஷம். ஒரு ஆமென் சொல்ல பார்ப்போம். சொல்லுங்க ஹalleluya. சரி 91:8 ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார் வாசிங்க. 91:8 கண்களால் மாத்திர முடியாதை பார்த்து ஆமா ஊராவுக்கு கண்ணுல உன் கண்களாலே நீ அதை பார்ப்பாய். எதை பார்ப்பாய்? துன்மார்க்கருக்கு வரும் வேலையை நீ காண்பாய். நல்ல கையை உயர்த்தி வரலையே சொல்லுங்க. இதுதான் நடக்கும். துன்மார்க்கருக்கு வருகிற பலனை நீ காண்பாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆமை சொல்லிட்டு உனக்கு விரோதமாய் எழும்புகிற
நீ காண்பாய். You will see the reward of the wicked. பக்கத்துல பார்த்து சொல்ல, துன்மார்க்கன் வருவதை நீ பார்ப்பாய். You will see it. பக்கத்துல வாச, துன்மார்க்கன் உனக்கு விரோதமாக எழுந்திருக்கிறான். You see the enemy has risen against you. The ரெண்டு wicked. நாளாகமம் 20ஆம் அதிகாரம். ரெண்டு நாளாகமம் Second Chronicles 20ஆம் அதிகாரம். chapter 20. அப்ப துன்மார்க்கன் பலனை நீ பார்க்க வேண்டும் என்றால், If you want to see the reward of the wicked, அம்மா துன்மார்க்கன் மடிந்து போவதை நீ பார்க்க வேண்டும் if என்றால், you want to see him destroyed, துன்மார்க்கன் அழிந்து போவதை நீ பார்க்க வேண்டும் if you என்றால், want to see him be destroyed, ஒண்ணு செய்ய போறீங்க. இப்போ ஒண்ணு செய்ய போறீங்க. one thing you're going to do now. பாஸ்கர் ரெடியா இருக்கு. மைக் எடுங்க. பிரேஸ் காட். உதாரணம் சொல்றமா இருக்கும். சொல்லுங்க ஹalleluya. ஆவியானவரே அவனை ஏற்படுத்தி வச்சிட்டார். பிரேஸ் காட். அதை கேட்பிட்டார். கர்த்தர் நல்லவர். அவன் மைக் எடுங்க. பாஸ்கர் பிரேஸ் காட். அதுக்கு மேல சொல்ல, நீ பார்க்க போறியா? துன்மார்க்கன் அழிந்ததை பார்க்க போறியா? As a neighbor, you want to see. பார்க்க போறியா? பார்க்கலையா? You want to see the enemy destroyed. பார்க்க போறியா இல்லையா? அதான் கேள்வி. பார்க்க போறியா இல்லையா? சரி, மூணு இடத்துல நீங்க பார்க்க போறீங்களா சார்? ஆமென். இங்க இருக்கிறவங்க பார்க்க போறீங்களா? ஆமென். சரி, நீங்க பார்க்காதீங்க. நீங்க பார்க்க போறீங்களா? இப்படி ஒன்று தீவிரமா இருக்கிறாங்க. அவங்க கேட்கிறாங்க, do you want to see the downfall of the wicked? அது ரொம்ப மோசமா இருக்கு. சரி, பரவாயில்ல. அந்த கேஸ் அப்படியே இருக்கட்டும். சரி, நீங்க பார்க்க போறீங்களா இல்லையா? கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க பார்க்க போறீங்களா இல்லையா? ரைட். நீங்க பார்க்க போறீங்களா இல்லையா? ரொம்ப டோஷன் பண்றாங்க நம்ம சில பேர். ஒரு ஆமென் சொல்ல பாருங்க. வருஷம் அந்த போட்டு தருவார் பார்த்தா உண்மை நடக்க மாட்டேன். நான் இந்த வாரம் கட்ட செய்ய மாட்டேன். சொல்றாரு, அதை நடக்கும்ன்றார். மூணு காரியம் சொல்லி முடிச்சிட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. வெரி சிம்பிள். மறக்கவே கூடாது. முதலாவது வாக்கு பண்ணினதை வாக்கு பண்ணினதை கர்த்தர் செய்வார். கர்த்தர் வாக்கு பண்ணினதை செய்வார். வாக்கு செய்வார். சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் வாக்கு பண்ணினதை கர்த்தர் செய்வார். இரண்டாவது விசுவாசத்தை காண்பார். விசுவாசத்தை காண்பார். வாக்கு செய்வார். பக்கத்துல பாஸ்டர் வாக்கு பண்ணினதை வாக்கு பண்ணினதை இங்கிலீஷ் சொல்லுங்க. பக்கத்துல பாஸ்டர் வாக்கு பண்ணினதை அந்த சொல்லுங்க. வாக்கு பண்ணினதை பக்கத்துல பாஸ்டர் வாக்கு பண்ணினதை ஒரு ஆளை சொல்லவா இருக்கும். சொல்லுங்க ஹalleluya. அர்த்தமா சொல்லுங்க ஹalleluya. சொல்றாரு இன்னைக்கு The Lord says, விசுவாசி எதை கேட்கிறீங்க அது விசுவாசம். believe whatever you hear. நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. கேட்பதனால் விசுவாசம் வருகிறது. That the faith multiplies through hearing. நீ கேட்டு விசுவாசிக்கிற அர்த்தம் காரியமோ, Everything that you hear and you believe. வசனத்தை கேட்டு விசுவாசிக்கிற அர்த்தம் காரியமோ Everything that you hear and believe. ஆண்டவர் உனக்கு செய்ய போறார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய பலனை எப்படி காண்பாய்? So how are you going to see the good? Are you ready? ரெண்டு நாளாகவும் 20ஆம் அதிகாரம் சொல்லுது, இவன் ஒண்ணும் செய்யலாம். They did nothing. ஆனா சார் ஒண்ணும் செய்யாது. God said nothing. பக்கத்துல வசம் ஒண்ணும் செய்யாது. Don't do anything. அதுக்கு வெட்டியா உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல வசம் ஒண்ணும் செய்யாத. அதுக்கு எங்க உட்கார்ந்துருக்காரு? சொல்லு. ஒண்ணும் செய்யாத. Don't do nothing. அதுக்கு வெட்டியா உட்கார்ந்துருக்காரு. இவன் என்ன சொன்னாங்க? துன்மார்க்கன் விடுவதை எப்படி பார்த்தாங்களா? How they saw the downfall. இதனால ஆராய்ச்சாங்களா? They worship the Lord. பாட்டு பாடினாங்களா? They sing to the Lord. துதிச்சாங்களா? They praise the Lord. ஆண்டவர் மகிமை படுத்தினாங்களா? ஆண்டவர் அங்கே கொடுத்தாங்க. God destroyed the enemy. இங்க ஆராதிக்கிற ஆராதனையில Worship that you worship Him. ஒரு சத்துரு அங்க கத்தரை இப்ப இந்த ராத்திரியில போட்டு தள்ளப்படுறான். God destroyed the enemy. இப்ப சிலது எழுதிருக்காரு. இன்னைக்கு சிலது அழகா எழுதிருக்காரு. Some people are not awake. Maybe. எழுதி வச்சுக்கீங்க. இந்த சிலது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவன் போயிட்டான். சிலது படிக்கிறது எழுதிருக்காரு. ஆமென். உங்க சத்துரு எழுதிருக்காரு. போனால் போகட்டும் போடா. அது பேசிட்டு நீங்க இப்ப நீங்க இது இந்த காரியம் செஞ்சானா அது எழுதியா அப்படி இன்னைக்கு விசாரிச்சா நான் கொடுக்கிறேன். உன்னுடைய ஆராதனையில இருக்கிற உன்னுடைய ஜபத்துல உன்னுடைய துதியில என்ன செய்யப்படும்? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? யாரும் இப்பதான் உசுவருந்து சொல்லிட்டு வெளியே போயிடாதீங்க. ஆமா, இயேசுவின் நாமத்தினாலே அது துண்டு போகலாம். கையை உயர்த்தி சொல்லுங்க பாரு.
நிமிஷம் தான். எத்தனை நிமிஷம்? மைக்க கொடுங்க அவரு. 5 நிமிஷம் தான். நல்ல ஒரு பாட்டை பாடி துதிச்சு கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி ஜெபம் பண்ணி நற்கணக்குள்ள போக போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இன்னைக்கு 3 காரியம் கர்த்தர் செய்ய போறார். நீங்க இந்த பிரசங்கத்தை நீங்க ஃபுல்லா சொல்லிக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்லணும்? 3 பாயிண்ட். முதல் பாயிண்ட் சொல்லவா இருக்கும்? வாக்குப்பட்டதை காண்பேன், விசுவாசித்ததை காண்பேன், என் சத்துருக்கள் துன்மார்க்கருடைய பலனை காண்பேன், எதிரிகள் மடிந்து போவதை காண்பேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். சொல்றேன். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணேன். அவன் ஒரு பெரிய தத்துவம். ஒருத்தர் என்ன பண்ணேன்? ஃபோன் பண்ணேன். அவன் ஒரு பெரிய தத்துவம். அவன் ஃபோன் பண்றப்பெல்லாம் நான் அழகா பேசுறேன். ஒரு மாதிரி இப்படி இப்படின்னு பேசுறேன். அவன் எனக்கு ரொம்ப கூரா மச்சாவா பேசிட்டான். அவன் என்ன பண்ணானே சொல்லுங்க. அவன் என்ன பண்ணிட்டான்? கூரா மச்சாவா பேசிட்டான். எனக்கு கூரா மச்சாவா பேசினாலே பிடிக்காது. I called தத்து. He really hurt me so much. எனக்கு மண்டை ஏறிச்சுனா அதோட சந்தனவரியா கரமுரியா கரமா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? சொல்லுங்க ஹalleluya. சத்தமா சொல்லுங்க ஹalleluya. அவனுக்கு தெரியல. அவன் சீலாப்பான ஆள நோண்டிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சீலாப்பான் நோண்டனா சீலாப்பா ஆயிடுவாங்க. ஆமா. ஒரு ஹalleluya சொல்ல மாட்டீங்களா? அதான் மோசஸ் குருநாதர் அவர்கள் என்ன செய்யறார்? அவர் ஒரு பாட்டு எழுதுறார். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத
டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமா, ஆள் தெரியாம கால விடாத. பாக்கெட்டுக்குள்ளேயே கை வச்சு சொன்னா அப்புறம் என்ன சார் நடக்க போகுது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, டிஸ்டர்ப் பண்ணாத. சொல்லுங்க, பக்கத்துல பிள்ளைய பார்த்து சொல்லுங்க, அப்பா சீட்டாத, என்ன நோண்டாத, ஆழம் தெரியாம கால. திரும்ப சொல்ற, ஆழம் தெரியாம கால நோண்டாத. சொல்லுங்க, பக்கத்துல நோண்டாத, நான் கிட்ட வராத. எதிரி சொல்றான் வெட்டிடுவேன் அப்படின்றான், நீங்க சொல்லுங்க, வெட்டி பாரு, கத்தி எடுத்து பாரு. அவன் சொல்லலாம், சொல்லுங்க. அவன் சொல்றான், you don't know about me, you know who I am. அப்படி இப்படின்றான். எனக்கு மண்டக்கு மணி அடிக்குது. 1 2 3 போன வச்சு வயது அடிச்சு. நமக்கு அமைதியா இருக்கிற அந்த ஒரு இடம் தான். அங்கேயும் விட மாட்டாங்க சில பரதேசம் பையன். அங்கேயும் வந்து கதவு தட்டுவானுங்க, பாஸ்டர் பாஸ்டர். இங்கேயும் நிம்மதி இல்லை. போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு குளிச்சுட்டு இருக்கேன். இவனை போட்டு தள்ளா எப்படி இருக்கும்? போட்டு மாட்டாரு. சவுண்ட் ரொம்ப பேசிட்டான், சபைக்கு விரோதமா. என்ன பண்ணிட்டான்? 2 நாள் கழிச்சு செய்தி வருது, தூங்கினவன் எதுக்குள்ள தூங்கினவன் அவன் யாரு தெரியுமா? அவன் டோனி ஃப்ரெண்ட் சொன்னான், யாரு? நான் அழகா பேசலான்னு அப்ரோச் பண்ணேன், அழகா பேசலான்னு அப்ரோச் பண்ணி பேசுவேன். ரொம்ப நாள் ஆச்சு, சரி நம்ம பேசி மீட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வச்சு, ஏன்னா நம்ம சர்ச் பில்டிங் இன்னொரு பில்டிங் ஓடர் அழகா பேசி அப்ரோச் பண்ணான்னு பார்த்தா அவன் நம்மகிட்ட மாண்டைக்கு ஏற்றிட்டான். மாண்டைக்கு நான் ஆண்டோட பெட்டிஷன் போட்டேன், இனி அவன் உயிரோடு இருப்பது நலமல்ல என்று நான் அறிகிறேன். ஆகவே கர்த்தாவே, நீர் என் ஜெபத்தை கேட்க நான் சகிதர் இருக்கின்றேன். நீர் என் ஜெபத்தை கேட்பதனால் இவன் ரத்தமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இவனை நீர் அடக்கமானபடி கேட்டுக்கொள்கிறேன். இப்படி ஒரு நான் உங்களுடைய ஊழியக்காரனும் உங்களுடைய அப்போஸ்தலனாக ஜேசன் சிங்கம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் போட்டேன். போய் என்னென்னமோ பெட்டிஷன் போடுறோம், ஆனா இது மட்டும் கரெக்டா போய் சொல்றோம். என்னென்னமோ பெட்டிஷன் போடுறோம், ஒண்ணும் வர மாட்டேது. சும்மா பெட்டிஷன் போடுறோம், அது நடக்கும். போட்டும் செத்தா சிவாஜி. ஆனால் தேவன் நமக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்வார். அன்னைக்கு போட்ட அன்னைக்கு கழுவுறதுதான் இன்னைக்கு சாவுது, அன்னைக்கு பேசுறதுனா இன்னைக்கு மண்டையை போடணும், அன்னைக்கு சாப்பிட்டோம் சொல்றோம் இன்னைக்கு செத்து நினைப்பா. ஐயா ஜோமன் அது செத்துடும் அப்படின்னு செத்து போச்சு. அப்படிதான் போகுது. இது நல்ல வாய், இது நார வாய். கையை உயர்த்து அழகையா சொல்லுவார். ஏன்னா படிக்கும், ஏன்னா உலகத்தில் இருக்கிற அவனுடைய என்ன மட்டும் திட்டம் போட்டு மிரட்டினா என்ன என்னாலே, திட்டம் போட்டு மிரட்டினா என்ன என்னாலே,
பண்ணினதை காண்பார். நீ விசுவாசிப்பதை காண்பார். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், நாளை தினத்தை குறித்து பயப்படாதே, நாங்கள் இயேசு எல்லாம் பார்த்துக்கொள்வார். இந்த நாள் 8ஆம் தேதி புதிய ஆரம்பம், புதிய ஆரம்பம். எழுதி வச்சுக்க, புதிய காரியம் நடக்க போகலாம். பிந்தினவர்கள் நினைக்க வேண்டாம், பூர்ணமானவர்களை சிந்திக்க வேண்டாம். கர்த்தராகிய நான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அதை போன்றார். புதிய காரியத்தை செய்கிறார், அவர் விரைவிக்கிறார், அபிஷேகத்தை செய்கிறார். ஒரு சூழ்நிலையை மாற்றுகிறது. ஒரு தடவை ரெண்டு கையை மேல் lift up your hands. The Lord will watch over you. The Lord will see you. He knows what you are going through. He knows, He understands your feeling. Rimaka shabala bala bala bala. Rimala bala bala bala. Rimala kara bala bala. Rimala bala bala. Yakara bala bala. Shabala bala kara. Rimala bala 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 bala. Yakara bala bala. Yakara bala. Rimala bala kara bala. வானத்துல கொம்படுகிறது, யாரும் வேடிக்கை கூடாது. வல்லமை மாலையா ஓடிய விண்ணக மேல